போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமைலாம் இருக்கட்டும், இதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது? சத்யா போலீஸ் வேலைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தை யார் மாமா கவனிச்சுக்கிறது? ஏற்கனவே சத்யா ஒரு மருமகளா இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செஞ்சதில்ல. எப்ப பாரு எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு வரா. இதுல போலீஸ் வேலை வேற. சொல்லவே வேண்டாம், விளங்கிடும். ஏன் பொண்ணுங்க வேலைக்கு போனா குடும்பத்தை கவனிச்சுக்க முடியாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சத்யா. எல்லாம் வாய்ப்பந்தல் தான். நானும் வேலைக்கு போறேன்னு பெருமை பித்திக்க வேண்டியதுதான். குடும்பத்து மேல எந்த அக்கறையும் கிடையாது. என்னமா பேசுற? நாட்டுல எத்தனை பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க? அவங்க எல்லாம் புருஷனை கவனிக்கலையா இல்ல குழந்தைங்களை கவனிச்சுக்கலையா? இவங்க வேற. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போற லேடிஸ் வீடு ஆபீஸ் ரெண்டுத்தையும் சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நான் குழந்தைய பைக்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரியில வேலை செய்யறத நீங்க பேப்பர்ல படிக்கல? பிரபு, ஊருக்கு கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அது சத்யா செய்வாளா? ஏன் இந்த டவுட்? ஏன் செய்ய மாட்டா? என் மருமகளால எதுவும் செய்ய முடியும். பொறுப்பை கொடுக்காம நீங்களா முடிவு செய்யக்கூடாது. சத்யா நிச்சயம் வீட்டையும் நாட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவா. மாமா, இதெல்லாம் சரி வருமானு தெரியல. அதனால நான் சொல்றத நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. எல்லாமே நல்லதா நடக்கும். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாமா. சத்யா ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறான்னு நாங்க பாக்குறோம். சரி வா, அந்த லெட்டர் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். பேபி, இன்னுமா போட்டோக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். நமக்கு கடைசியா இருந்த ஆயுதமும் போச்சு. மாமா இப்படி பல்ட்டி அடிச்சுட்டாரே. சத்யா லோக்கல் ரவுடியா இருப்பான்னு பார்த்தா பக்கா கேடியா இருக்கா. ஐயோ, சைலண்டா ஒவ்வொரு காரியமா சாதிச்சுக்கிட்டு வரா. ஒரு ரவுடி போலீஸ் அதிகாரி அவர்தான். சத்யாவை கார்னர் பண்றதுக்கு நமக்கு இருந்த ஒரே பாயிண்ட் அவளுடைய அடிதடி ரகலை தான். இப்ப அதுவும் போகுது. இனி அவன் நம்மள கார்னர் பண்ணுவா. வீட்டுல அவளுடைய வாய்ஸ் தான் ஜெயிக்கும். வாய்ஸ விடுங்க, கிழவன் கேஸ பாருங்க. அவ எஸ்ஐ ஆன உடனே அத பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு சீக்கிரமா நம்மள கண்டுபிடிக்க போறா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நான் புலம்பிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? தெருவுல கடந்த சாணிய பிள்ளையாரா மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மறுபடியும் எப்படி தெருவுல வீசி எறியறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இனி என்ன பண்றது? சத்யா தான் போலீஸ் ஆக போறாள். அவ போலீஸ் ஆக மாட்டா, ஆகவும் விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, சத்யா பிரபுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது, இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் ஆக முடியாது. நிர்மலா, நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவள நல்ல பொண்டாட்டி, நல்ல மருமக அப்படின்னு எல்லா பாராட்டும் இப்ப அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அத நாசமாக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத செஞ்சா இப்ப எல்லாரும் பாராட்டுற அதே வாயால நீ இந்த குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லன்னு அவளை திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்படின்னா அந்த பிளான நம்ம உடனே பண்ண வேண்டியதானே நிர்மலா? அத இப்பவே செஞ்சோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதுக்கு ஒரு டைம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அப்படின்னா பிளான்? நான் தான் புது எஸ்ஐ. என் பேரு சத்யா, சப் இன்ஸ்பெக்டர் சத்யா. இனி என் ஏரியாவுல ட்ரக்கு, திருட்டு, கொலை எதுவும் நடக்க கூடாது. மீறு நீங்க
என்கவுண்டர்ல எல்லாரையும் போட்டு தட்டு போய்க்கினே இருப்பேன். ஜாக்கிரதை. சூப்பர். ஆனா நீ இன்னும் போலீஸ் ட்ரைனிங்கே போல, அதுக்குள்ள பஞ்ச் டைலாக்லாம் பேசி பழகிட்டு இருக்கியா? குட் 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 குட். ஹலோ, இனிமே என்ன ரவுடி பேபிலாம் கூப்பிட கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். ஆனா நீங்க என்னதான் போலீஸ் ஆனாலும் எனக்கு நீங்க பொண்டாட்டி தானே. என்னைக்குமே நீ ரவுடி பேபி. டோன்ட் டச். இப்ப நான் எஸ்ஐ. என்ன சீண்டுனா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிரு. ஐயோ, அரெஸ்ட் பண்ணா நான் என்ன திரவம் பண்ணுவேன்? நான். உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கட்டி வச்சா உன்னை தூக்கி ஈவ்டீசிங் கேஸ்ல ஜெயில போட்டுரும். உள்ள உனக்கு கிஸ்ஸ லஞ்சமா கொடுத்து நான் வெளியில வந்துருவேன். லஞ்சமே வாங்காத எஸ்ஏ சத்யா இந்த லஞ்சத்தை மட்டும் வேணாம் சொல்ல மாட்டாளே. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. அப்புறம் இவனத்துக்கு எனக்கு அளவு எடுக்கிறா. ரவுடி பேபி என்ன இப்படி கேக்குற? போலீஸ் வேலைன்னா நான் சும்மா நினைச்சியா? நல்லா ஹைட்டும் வெயிட்டும் பாடிலாம் நல்லா ஃபிட்டா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கை நீட்டு. அப்புறம் எங்க ஷோல்டர்மா? ஐயா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். நீ ஓவரா பேசுன வாயவே தச்சிருவேன். எப்படி? அது 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 கடைசி வரைக்கும் அந்த வாயை தைக்க முடியல. ஓகே. ரெடி பேபி, சூப்பர். 70 செகண்ட்ல வந்திருக்க. உன் பாடி ஒன்னும் ஃபிட்டா இல்லையே. உனக்கு எஸ்ஐ ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேடம், நீ செலக்ட் ஆக மாட்ட. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சத்யாவால முடியும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டம் பிரபு. போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். மேடம் மேடம் இல்ல மேடம், இப்படி திடீர்னு ஓடுனதுனால தான் டைம் அச்சீவ் பண்ண முடியல. 20 செகண்ட் டிஃபரெண்ட் இருக்குமா? சான்ஸே இல்ல. போயிட்டு வா. இப்பவே உனக்கு பாரு எப்படி மூச்சு வாங்குது. உன்னால மறுபடியும் எப்படி ஓட முடியும்? இல்ல மேடம், கண்டிப்பா நான் ஓடுவேன் மேடம். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. உன்னால முடியாதுமா. மேடம் ஹலோ, நீங்க வா. இங்க பாரு என்ன பண்ற. இங்க பாரு, நீ 50 செகண்ட்குள்ள ஓடி ஆகணும். இப்ப என்ன உனக்கு எனர்ஜி வேணுமா? ரோடி பேபி,
ஐ லவ் யூ. அமல் பேபி கோச்சு. ஐயோ, நீ ஃபாஸ்டா ஓடணும். அதுக்கு உனக்கு எனர்ஜி ஒன்றும் இல்லை. நீ கண்ணை பாரு. Come on. மை காட் 49.97 இந்த கிரவுண்ட் ரெக்கார்டையே பீட் பண்ணிட்டேன். எஸ் எஸ் ஏ ரவுடி பேபி போட்டுக்கோ. சூப்பர் மேடம், நல்லா ஒண்ணாங்களா? வெரி குட், சூப்பர். எஸ். ரொம்ப டயர்டா இருந்த, திடீர்னு எப்படி ரெடியான? என்ன காரணம்? எல்லாம் லிப்ஸ் தான் மேடம். லிப்ஸா? அதெல்லாம் இல்ல மேடம், டிப்ஸ். டிப்ஸ். டிப்ஸ் தான் காரணம். அதேதான் அதேதான். லிப்ஸா? அது வந்து எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒன்னு குத்தா அமல் பேபி, அதான் என்ன ஓட வச்சதுல. அப்படி என்ன எனர்ஜி ட்ரிங்க் பிரபு? எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. அது மேடம், அது உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது மேடம். ஏன்? அது வந்து தீந்து போச்சு மேடம். தீந்து போச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. சரி சரி, இதுல ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அடுத்த வாரம் அகாடமில எல்லாருக்கும் ரன்னிங் டெஸ்ட் வைப்பேன். அதுலதான் யார் யாரெல்லாம் எஸ்ஐ ஆக போறீங்கன்னு தெரியும். அதுக்குள்ள உடம்ப ஃபிட்டா ரெடி பண்ணிக்கோ. ஓகேவா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. மேடம், நீங்க தான் சத்யாவை எப்படியா எஸ்ஐ ஆக்கணும். அதுக்கு நீங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது உங்க வைஃப் கையில தான் இருக்கு. நான் வரேன். வாங்க மேடம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஐயோ சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமல் பேபி, டயர்டா இருக்குதுல அதான். நீ போ, நான் வரேன். ஓ சரி, இங்க என்ன பண்ற? வா போலாம் வா. இரு. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? அது சொல்லு ரோடி பேபி, என்னாச்சு? ஓடுனதுல மசில்ஸ் புடிச்சிச்சு அமல் பேபி. மசிலா? என்ன? அதனாலதான் நீ ஸ்லோவா நடந்து வந்தியா? என்ன ரவுடி பேபி, மூச்சு வாங்க போதுன்னு கோச் அப்பவே சொன்னாங்கல்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. அது இல்ல. பேசாத ரவுடி பேபி. இந்த வலியோட நாளைக்கு எப்படி நீ பிராக்டிஸ் பண்ணுவ? இரு. நீ ஏன் அப்படி ஓடுன? சும்மா பேசினு இருக்காத அமல் பேபி. இரு. நீ தானே செம்மையா எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் குத்து என்ன ஓட வச்ச. அப்புறம் எனர்ஜி ட்ரிங்கா? என்னது அது? என்ன? அது வந்து குளுக்கோஸ் தான் கொடுத்தேன். முத நாள் கூத்தே இப்படி. நீ எஸ்ஐயான மாதிரி தான்.
நாங்க தான் படிச்சு படிச்சு சொன்னோம்ல, ரெட்டை குதிரை சவாரி குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. போலீஸ் ஆக்குற, மிலிட்டரி ஆக்குறேன்னு இப்படி காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு நீ எப்படி குடும்பத்தை பாத்துப்ப? இன்னையோட இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வேலைய ஒழுங்கா பாரு. வீடாவது உருப்படும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால ரெண்டுத்துலயும் ஜெயிக்க முடியும். இப்ப எனக்கு என்ன குறைச்சலு? உன் நடையே குறைச்சல் தான். இதுல ஸ்ட்ரெயிட்டா கமிஷனர் வேறயா? வாட்ச்மேன் கூட ஆக முடியாது. சித்தி, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நாள் இப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ரவுடி பேபி வா. நீ நல்லா ஓடுனல்ல, அதான் நிறைய பேர் கண்டு வச்சுட்டாங்க. வா பாத்து. பாத்து. மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தானே உன்னை வருத்திக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் ரவுடி பேபி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற. உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துப்பாமல் பேபி. உன் கனவை என்ன விலை கொடுத்தாவது நான் நிறைவேற்ற வேணாமா? எனக்கே தெரியாம நீ போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டது என் தர்ம மேல வச்ச நம்பிக்கை இல்ல தானே? அதை நான் நிறைவேற்ற வேணாம். ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி. என்ன பேபி இது? முதல்ல எனக்கு வழி சொல்லு. வழி சொல்ல இரு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டோன்ட் டச், நானே கொண்டு வரேன். நீ எனக்கு ரூட் மட்டும் கரெக்டா சொல்லு. சரி சரி, நேரா வா, நேரா வா. ரைட் 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 ரைட். லெஃப்ட் 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 லெஃப்ட். இப்போ ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஆ பேபி போச்சு. உன்னாலதான் வந்துச்சு. என்னப்பா இது? இவ்வளவு புக்ஸ் எடுத்துட்டு எங்கப்பா போற? டாட், அது ஒண்ணும் இல்ல டாட். இது எல்லாம் ரவுடி பேபி எஸ்ஏ எக்ஸாம்காக படிக்க வேண்டிய புக்ஸ். இவ்வளவா? இன்னும் இதுக்கே வாய் பழக்கிற? இன்னும் நான் நிறைய புக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் ரவுடி பேபி எஸ்ஏ ஆக்காம விட மாட்டேப்பா. சரி சரி. மரண்டனே. அவ கீழே போயிட்டா நிர்மலா. ஒண்ணும் இல்லையே. பால் காய்ச்சிட்டு வந்துலாம். ஏங்க, நாங்க 2 பேரும் போய் டேப்லெட்டை மாத்தி வச்சிடுறோம். நீங்க இங்கே இருங்க. வா.
அமுல் பேபி சொல்றேன். முடிச்சிட்டியா? பெரிய எந்திரன் ரஜினி அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. சத்யா, சத்யா, பிரபு, பிரபு, இப்ப கத்துங்க, பிரபு, கத்துங்க. ஐயோ எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சத்யா, மாமா, ஐயோ மாமா, சத்யா, அப்பா, அமுல் பேபி, நிர்மலா, பிரபு, மாமா. சத்யா. அண்ணே என்ன மாமா என்ன ஆச்சு? ஆச்சு? நெஞ்சு வலிக்குது. ஐயோ, நெஞ்சு வலிக்குதா? மாமா, பிரபு, பிரபு மா, பிரபு மாமாவை பாரு. ஒரு நெஞ்சு வலிக்குதுன்றாரு. என்னாச்சு? என்னன்னு பாரு. என்னாச்சு பா? மூச்சு விட முடியல. என்னாச்சு மாமா? பிரபு நீ போய் சீக்கிரம் டாக்டர் வர சொல்லு. சரி. மாமா என்னாச்சு மாமா? தெரியலமா, மூச்சு விட முடியல. டாக்டர், என்னாச்சு டாடிக்கு? மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அண்ணன் ஹெல்த்த கரெக்டா பாத்து பாரு. அப்புறம் எப்படி? ஃபுட் எல்லாம் டைம்க்கு கொடுக்குறீங்களா? டேப்லெட் எல்லாம் ரெகுலரா சாப்பிடுறாருல? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவா டாக்டர். டாக்டர் டைமிங் எல்லாம் கரெக்டா தான் குத்து நிறுறோம். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேப்லெட்டும் பாலும் சாப்பிட்டாரு. நல்லா சொல்லு, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தியா? நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன்? இல்ல, சத்யா பாலும் டேப்லெட்டும் கொடுத்தா. ஆமா, தா. தோ இந்த டேப்லெட் தான் சார் குத்தேன். பாருங்க டாக்டர். இதையா கொடுத்தீங்க? ஆமா. என்ன நான்சென்ஸ் இது? இத சாப்பிட்டா நெஞ்சு வலி வராம என்ன பண்ணும்? என்ன டாக்டர் சொல்றீங்க? சதாசிவம், உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறது அதிசயம். சத்யா ஏற்கனவே அடிதடின்னு ஊரை சுத்திட்டு வீட்டை கண்டுக்கவே மாட்டா. இப்ப போலீஸ்க்கு வேற படிச்சுக்கிட்டு வீட்டையும் பாத்துக்க போறாளா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மருமகளா சத்யாவால கண்டிப்பா இருக்கவே முடியாது. என்னால முடியும். நான் 2 வேலையும் கரெக்டா பாப்பேன். எங்க பாப்ப, எப்படி பாப்ப? முத நாளே மாமாவை படுக்க போட்டுட்ட. விட்டா வீட்டையே மொத்தமா நாசம் பண்ணிருவேன். இத பார், உனக்கு போலீஸ் வேலையும் ஒத்து வராது, வீட்டு வேலையும் ஒத்து வராது. நீ பழையபடி அடித்தடிக்கே போயிடு. சித்தி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதே நீங்க இப்படி பெருசு பண்றீங்க. என்னங்க? டேய், இது சின்ன மிஸ்டேக்கா பிரபு? இத பார் பிரபு, சத்யாக்கு போலீஸ் வேலை எல்லாம் ஒத்து வராது. அந்த ஆசையை தூக்கி எறிய சொல்லு. முடியாது. அது அமுல் பேபியோட கனவு. அப்போ மாமாவோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா? உன்னால எந்த வேலையையும் கரெக்டா செய்ய முடியாது. ரவுடித்தனம் பண்ற உன்னால எஸ்ஐ ஆகவும் முடியாது, நல்ல மருமகளாவும் இருக்க முடியாது. நான் 2யும் கரெக்டா செய்வேன். ஒரு பக்கம் அமுல் பேபிக்கு நல்ல பொண்டாட்டியாவும், மாமாக்கு நல்ல மருமகளாவும், இந்த வீட்டை கவனிச்சுக்கிற பொறுப்பானவளாவும் நிச்சயமா நான் இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அமுல் பேபியோட ஆசைப்படி நான் கண்டிப்பா எஸ்ஐயாவும் ஆவேன். இந்துமா இல்லாத வீட்டை நான் நல்லா பார்த்துப்பேன். இந்த போலீஸ் வேலை அமுல் பேபி எனக்காக ஆசைப்பட்டது. நான் நல்ல மருமகளா இருப்பேன்னு மாமா என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறாரு.
இந்த ரெண்டையும் நான் பொறுப்பா செய்வேன். நிர்மலா அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் நினைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கறதுனால தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என் கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போயேம்மா. இதாங்க பாசங்கிறது. ஊர் திருவிழாக்கு நானே வந்து நேர்ல உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சிருந்தேன்க்கா. நீங்களே கரெக்டா ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, கிளம்பி வா. நிச்சயம் வரேன்க்கா. அப்புறம் வீட்ல உன் வீட்டுக்காரு உன் பொண்ணெல்லாம் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சரி, அவங்களையும் கூட்டிட்டு வந்துரு. இவ்ளோ ஆசையா கூப்பிடும்போது கூட்டிட்டு வராம இருப்பேனா? கண்டிப்பா எல்லாரும் வரோம்க்கா. சத்யா, படிப்பையும் வீட்டையும் சமாளிப்பேன்னு சவால் விடுறியா? உன் சவால திவாலாக்குறதுக்கு என்னோட ஆயுதம் வந்துகிட்டே இருக்கு. லோடி பேபி, இன்னும் நீ அதே நினைச்சிட்டு இருக்கியா? மாமாக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு கவலையா இருந்தாலும் அது நான் தான் காரணம் சொல்றத என்னால ஏத்துக்க முடியல அவன் பேபி. லோடி பேபி, அவங்க ஏதோ கோவத்துல சொல்றாங்க, அதை பெருசா எடுத்துக்காத, விடு. என் அன்பை பத்தி இந்துமாக்கு தெரியும், மாமாவுக்கும் தெரியும். இதுல வேலை பெருசா குடும்பம் பெருசாங்கிற பிரச்சனை எங்க தமிழ் பேபி வந்துச்சு? மாமா தானே எனக்கு முக்கியம். அவருக்காக எனக்கு இந்த எஸ்ஐ வேலை கூட வேணாம். லோடி பேபி, என்ன நீ ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு அதை பிரேக் பண்ணதே நீ தானே. பொண்டாட்டிங்கன்னா வீட்டில தான் இருக்கணும், வீட்டு வேலை தான் செய்யணும், நல்ல மருமகன் பேர் எடுக்க 4 செவத்துக்குள்ளேயே கிடக்கணுன்றதுலாம் எனக்கு உடன்பாடே இல்லை. இதோ பாரு, உனக்கு எது பிடிக்குதோ அதை செய். நீ என்ன ஆசைப்படுறியோ அதை தேடி ஓடு. நீ இதைத்தான் செய்யணும்னு அத்தைங்க ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா நான் முடியாதுன்னு சொல்லிருப்பேன். ஆனா உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அமல் பேபி. வாங்க, போடா, போய் உட்காருங்க. வாமா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. வாங்க உட்காருங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படி சத்யா இங்க இருக்காங்க? நிரந்தரமா பிரிக்க தானே உன்னை கூப்பிட்டு இருக்க. அப்போ ஏதோ கெட்ட நேரமா பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப நல்ல நேரம் சேர்ந்துட்டாங்க. ரவுடி பேபி நல்லா சமைப்பா. நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு உங்க கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ரவுடி பேபி, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேங்க. சரிங்க. வேட பிரபு சொன்னதை கேட்டீங்கல்ல? சத்யா வகை வகையா சமைச்சு கொடுப்பா. நீங்க இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். நானா? நான் எப்படி? ஆமா ஆமா, சத்யா இப்போ ஒரு வேலையில பிஸியா இருக்கறனால குடும்பத்தெல்லாம் கவனிச்சுக்க முடியாது. இல்ல சத்யா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே சமைச்சுக்கிறேன். சத்யா சமையல சாப்பிட்டது இல்லல, செம்மையா டேஸ்டா இருக்கும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சத்யா சமைச்ச சாப்பாட்ட நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சீ ரொம்ப கேவலமா இருக்கு, சாப்பிடவே முடியலன்னு நீ சொல்லணும். ஐயோ, எதுக்காகக்கா? சத்யா அவமானப்படணும். அவளுக்கு குடும்பமே நடத்த தெரியலன்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சா அத வச்சே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அக்கா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சத்யா சரியான திருடி, அத தெரிஞ்சுக்கிட்டுதான் பிரபு அவளை பிரிஞ்சான். ஆனா அவ கோல்மால் பண்ணி மறுபடியும் அவனோட சேர்ந்துட்டா. பண்றதெல்லாம் ரவுடித்தனம், ஆனா பாசம் காட்டுற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. இப்ப அவ போலீஸ் வேற ஆக போறா. சத்யா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே நிம்மதி கிடையாது.
அவளை துரத்த நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிக்கா, உங்களுக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா நான் அதை செய்யறேன். ஆனா நான் சொன்னா மட்டும் போதுமா? மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல? சொல்ல மாட்டாங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். நானும் குடும்ப பொண்ணுதான்னு நிரூபிக்கிறதுக்கு சத்யா சமைச்சுக்கிட்டு இருக்கா. சமைச்சதை எல்லாரும் சாப்பிடாம காரி துப்புறத அவ பாக்கணும். எல்லார் முன்னாடியும் அவ அவமானப்படணும். என்ன சாப்பாடு இது? நாச்சு இத மனுஷன் சாப்பிடுவானா? சத்யா, என்ன சாப்பாடு இது? என்ன பண்ணிருக்க? ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. உனக்கு ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய தெரியல. ச்சே. டாடி, வாடா. நொடி பேபிங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கா. கிச்சன்லயா? நான் பாத்துக்கிறேன். நொடி பேபி, அமுல் பேபி, அதுக்குள்ள வந்துட்டியா? ஆமா நொடி பேபி, எனக்கு செம்ம பசி, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, இரு, நான் இப்பதான் சமைச்சு முடிச்சுக்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாரு. பாத்து சொல்லு. என்னாச்சு? என்ன இவ்வளவு உப்பா இருக்கு? உப்பா? அமுல் பேபி விளையாடாதா? நான் ஏன் விளையாட போறேன்? உப்பாதான் இருக்கு. என்ன? ஐயோ, நான் உப்பா இருக்குன்னு சொன்னேன்ல. அமுல் பேபி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சே. அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படி? இது கண்டிப்பா அதுங்களோட வேலையா தான் இருக்கும். என்ன ரோடி பேபி, வந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப சாப்பாடு போடணுமே. அங்கிள், எனக்கு பசிக்குது. சரி, நீ குழந்தைய சமாளி. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நான் எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். 10 நிமிஷமா? எப்படி சரி பண்ணுவ? நான் எதையோ பண்றேன், நீ குழந்தைய போய் சமாளி ப்ளீஸ். சரி பாரு. நான் பாக்குறேன். என்ன? வா. இங்க உட்காரு. சரி, உனக்கு மேஜிக் பிடிக்குமா? பிடிக்கும். உனக்கு நான் மேஜிக் பண்ணி காட்டவா? சரி. இப்போ இத திறந்து உனக்கு காட்டவா? பாரு. பாரு. பெருசா இருக்கா? இப்ப நான் குட்டி போட வைக்கவா? எஸ். எப்படி? நைஸா? இன்னொரு மேஜிக் காட்டவா? இதுல ஒரே ஒரு டைஸ் இருக்கு பாத்தியா? ஆமா, ஒண்ணுதான் இருக்கு. இத நான் குட்டி போட வைக்கவா? சரி. ரெடி ரெடி ரெடி. யா. எஸ். எப்படி? சூப்பரா? நல்லா இருக்கா? சூப்பர். வெச்சுக்கோ. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வா போலாமா? சித்தியே, சாப்பாடு ரெடி. சாப்பிடுவாங்க. சூப்பர் சத்யா. இப்படி ஒரு சாப்பாட்ட நான் சாப்பிட்டதே இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் போல இருக்கே. உன் கை பக்குவம் செம்ம. தேங்க்ஸ். கௌரிமா, சாப்பிட போலாம், வாடி செல்லம். என்ன பண்ணிட்டு இருக்க இங்க படுத்துக்கிட்டு? கௌரி, 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 என்னாச்சு? கௌரி, என்னாச்சு கௌரி? வாயெல்லாம் ஒரே நொரமா. என்னன்னே தெரியல. கௌரி, கௌரி, பாரு. என்னாச்சுமா? கௌரி, 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 கௌரி. தள்ளுங்க தள்ளுங்க, நான் ஒரு நிமிஷம். என்னாச்சு தெரியல. குட்டிமா,
ஓடி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. இது சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சத்யா. நக்கா இப்படி எல்லாம் பேசினீங்க. இப்ப சொல்லுங்க, நான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிருந்தா அதை விட ஒரு துரோகம் இருக்குமா? சத்யா கையால சாப்பிட்டிருக்க. உப்பிட்ட வரை உள்ளளவு நடன்னு சொல்வாங்க. ஏய், உப்பு போட்டது நாங்க, நன்றி அவளுக்கா? நீங்க உப்பு போட்ட மாதிரியே தெரியலையே. சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருந்தது. அது எப்படி டேஸ்டா இருக்கும்? சித்தியே, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. உப்பு அதிகமா இருக்குதா? போட்டது நீங்க தானா? உங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க சாப்பிட்டது நல்ல சாப்பாடு. நீங்க கெடுத்த சாப்பாட்டை உங்களுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். இதுதான் அப்ப திருப்பி குடுக்கறது. எப்படி? ஒரு வாய்க்கு அப்படியே மலைச்சு போய் இருந்துட்டா எப்படி? சாப்பிடுங்க, எவ்வளவு டேஸ்டியா இருக்கு தெரியுமா சத்யா பண்ணது? சூப்பரா இருக்கு. வரேன்கா. சத்யா இந்த வீட்டு மருமகளா வந்ததுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சத்யா, நீ கண்டிப்பா எஸ்ஐ ஆயிடுவ. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வேலைக்கும் போய் இந்த குடும்பத்தையும் நீ நல்லா பாத்துப்ப. அதுக்கு எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்கு. பிரபு, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க பிரபு. நாங்க வரோம். வரோம். ரவுடி பேபி, நான் பேபி உனக்காக ஒரு Dress வாங்கியிருக்கேன். இத போட்டு பாரு. பாரா, யாவுல் பேபியா? நான் Dress இது புடவையா? இல்ல. பேண்ட் சட்டையா? இல்ல. ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்சதா? அப்படின்னா குடு. இது எஸ்ஐ Dress உனக்காக வாங்கினது. என் ரவுடி பேபி இந்த யூனிஃபார்ம் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு தான் இன்னும் எஸ்ஐ வேலையே கடியிலையே, அதுவும் எனக்கு ட்ரெஸ் ஆனந்தா. ரவுடி பேபி, உனக்கு இந்த எஸ்ஐ வேலை நிச்சயமா கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, நீ போலீஸ் வேலை வாங்கி இந்த யூனிஃபார்ம் போடணும்னு கனவோட உழைக்கிறத விட இப்போ நீ யூனிஃபார்ம் போட்டு பார்த்துட்டா இதை விடக்கூடாது, இதை நம்ம போடணும்னு அப்படின்னு உனக்கு வேகமும் உழைப்பும் அதிகமாகும்ல. அதான் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். அண்ணா, கையில என்ன பார்சல் கொண்டு போன? அது என்ன விஷயம் பிரபு? பொறுங்கப்பா, சத்யா இப்ப வந்துருவா. அப்ப உங்களுக்கே தெரியும். அப்படி என்னப்பா ரகசியம்? எங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்ல சித்தி, நேர்ல பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்களா, அதான். சத்யா எஸ்ஐ ஆயிட்டாளா? ஐயோ அண்ணி, சூப்பரா இருக்கீங்க. சத்யா, உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. ஆமா, எதுக்கு இந்த யூனிஃபார்ம்? எஸ்ஐ வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிரும் சித்தி, அதான் இப்ப நான் Dress ஆர்டர் பண்ணிட்டேன். ஓ, இந்த Dressல என்ன பாக்கணும்னு அமுல் பேபி ஆசைப்பட்டு சர்ப்ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறான். சீக்கிரமே இந்த Dressல உன்னை நிரந்தரமா பார்க்கணும் சத்யா. தேங்க்ஸ் மாமா. ரவுடி பேபி,
இது வரைக்கும் நான் உட்பட எல்லாருமே உன்னை ரவுடி பேபியா தான் பார்த்திருக்கோம். இனிமே ரவுடி போலீஸா பார்க்க போறோம். இல்ல இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு மஜிலி குப்பத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டுன்னு வந்துட்டுமா? போயிட்டு வா. மாமா நான் போயிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வாங்க நீ. சரி சௌமியா. அமுல் பேபி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல போலீஸ் யூனிஃபார்மா போட்டுக்கிறான். ஆனா இன்னைக்கு இத போடும்போது எனக்கு என்னமோ புதுசா ஒரு ஃபீல் ஆகுது அமுல் பேபி. உண்மையிலேயே நிஜத்துக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இந்த ட்ரெஸ் என்னையே அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமா கெத்தாகிருது. பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு பொறுப்பு வருது. அதனால இந்த யூனிஃபார்ம் உண்மையா போறதுக்கு நிச்சயமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அமுல் பேபி. சீக்கிரமா நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன். ரவுடி பேபி சந்தோஷமா இரு. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்புறம் சரி நான் போயிட்டு வந்துறேன். சரி போயிட்டு வா. ஒரு நிமிஷம். இது போடு. பர்ஃபெக்ட். ஓகே. ஓகே பாய். பாய். ஏய் போலீஸ்டா, ஓடுங்கடா, ஓடுங்க. ஏய் போலீஸ், போலீஸ். ஏய் போலீஸ்டா, ஓடு, ஓடு. ஏய் போலீஸ்டா, மாமே. ஓடுடா. போலீஸ், போலீஸ். ஏய் நம்ம போலீஸ் வருடா. எல்லாம் ஓடுங்கடா. ஏய் ஓடு, ஓடு. போலீஸ்டா, ஓடு, ஓடு, ஓடு. டேய் 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 போலீஸா, போலீஸா, போலீஸா. ஏன் என்ன பிரச்சனை தெரியலடா. வந்தா என்னடா, நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம்? எதுக்கு பயப்படணும்? ஆமா போலீஸ் எதுக்கு இப்ப இங்க வருது? வாங்கடா போய் பார்க்கலாம். வா. சார் என்ன விஷயம்? எங்க ஏரியா பக்கம் வந்திருக்கீங்க? சார் உங்களை தான். ஹலோ சொல்லுங்க சார். ஆமா சார், அந்த டெரரிஸ்ட்லாம் இந்த ஏரியாவில தான் இருக்காங்க. ஒருத்தன் பேரு மாக்கா, இன்னொருத்தன் பேரு பணமண்டை, ஒருத்தன் பேரு தக்காளி சார். ஓகே சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். சார் என்ன விஷயம் சார்? டேய் சத்யாடா. அப்போ நீ உண்மையாவே எஸ்ஐ ஆக போறியா என்ன? வாழ்த்துக்கள் சத்யா. சத்யாவுக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. தம்பி நகருங்கப்பா. சத்யாவுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். இதெல்லாம் நான் என்ன எஸ்ஐ ஆகலையே. இல்ல சத்யா, கண்டிப்பா நீ போலீஸ் ஆயிடுவ. காசு போடு, என்ன யோசிக்கிற? என்ன ஐயா போலீஸ் கிட்டே வசூல் பண்ணிட்டியே, சூப்பர் போ. சத்யா எஸ்ஐ ஆயிட்டா இனிமே நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஒரு ரூபாயில நம்மள கேட்க முடியாதுல. ஏய் இது தப்பு. சத்யா நம்ம ஏரியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கு. அதை நம்ம கெடுக்க கூடாது. ஆமாண்டா, குடிசை குப்பைனாலே எல்லாரும் கேலியா நினைறாங்க. எங்க தப்பு நடந்தாலும் ஆளுங்களை தேடி இங்கதான் வராங்க. அத மாத்தணும். அதுக்கு நீங்களும் என்ன மாதிரியே ஒரு பதவிக்கு வரணும். கௌரவமா வாழணும். எல்லாரும் குழந்தைங்கள படிக்க வைங்க. ஏன்னா படிப்பு தான் நம்மள மாத்தோம். ஒவ்வொரு வீட்லயும் டாக்டர், போலீஸ், கலெக்டர்னு உருவானா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். இந்த சொசைட்டில நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆமா, என்ன திடீர்னு உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை? அது சத்யாவுக்கு இல்ல, பிரபு சாருக்கு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதான் சத்யா தான் மனசே குத்துச்சு. நான் போலீஸ் ஆயே தீரணும்னு அமுல் பேபி உறுதியா இருக்கிறான். அதான் அவனோட ஆசையை நிறைவேற்றணும்ல.
சத்யா, நீ நிச்சயமா போலீஸ் ஆவ. நம்ம குப்பத்துக்கெல்லாம் பெருமை சேர்ப்ப. சரிடா, அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா சத்யா. பாய் சத்யா. மாமா, சொல்லுமா. நாங்க நம்ம வீட்டோட நல்லதுக்காக ஒண்ணு செய்ய போறோம். அதுக்கு உங்க சம்மதம் வேணும் மாமா. நீங்க மறுக்காம அதுக்கு சம்மதிக்கணும் மாமா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லதா கெட்டதான்னு பார்த்து சம்மதமா இல்லையான்னு சொல்லு. நாங்க கேட்க வந்தது சுமங்கலி பூஜைக்கான பெர்மிஷன் மட்டும் இல்ல, அந்த பூஜைக்கு ஒருத்தரை கூப்பிடணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும் மாமா. யார கூப்பிட போறீங்க? பிரபுவோட பெரிய மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாமா, இத்தனை வருஷம் அவங்களோட ஒட்டு உறவே இல்லாம இருந்துட்டு திடீர்னு அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த குடும்பத்தோட அத்தனை விஷயத்தையும் பொறுப்பா கவனிச்சு நிர்வாகம் பண்ணது எல்லாமே என்னோட இந்து அக்கா தான். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியல. இந்து அக்காவோட இடம் மட்டும் அப்படியே இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அத சத்யா நிரப்புவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சத்யா போலீஸ் வேலைக்கு போயிடுவா. அப்போ இந்து அக்காவோட இடத்துக்கு பெரிய அக்கா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. மாமா, இந்த பூஜைய காரணமா வச்சு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஏ மாமா, அவங்க வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு வரத பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா கூப்பிட்டா அவங்க வருவாங்களான்னு தான் யோசனையா இருக்கு. மாமா, கண்டிப்பா வருவாங்க மாமா. ஏன்னா அவங்களுக்கு பிரபுன்னா உயிர். அதனால கூப்பிட்டா கண்டிப்பா உடனே வந்துருவாங்க. என்னடி, என்ன விஷயம்? எல்லாம் ஆள்ல நிக்கிறீங்க? இல்லப்பா, நம்ம வீட்டுல நடக்க போற சுமங்கலி பூஜைக்கு உங்க பெரியமாவை கூப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம சத்யா போலீஸ் ஆக போறா அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் பாத்துவையா? ஓ, அப்படியா? அப்படியா? நான் எவ்வளவு ஹாப்பியா சொல்லுறா, நீ அப்படியான சாதனமா கேட்டுறா? இல்ல, உன் மனசுல வேற ஏதோ ஓடுனு. நான் கேட்டுறா, நீ எதுவுமே சொல்லாம யோசிச்சுறா. நான் உள்ள வந்தப்பே உன்னோட முகத்தை பார்த்தா. நான் முத தடவை கூப்பிட்டப்பவே காதுல கூட விழாம நீ ஏதோ தீவிரமா யோசிச்சு. அதான் பிரச்சனையா? இங்க வா. என்ன சொல்லு? வந்து உட்காரு. அது பெரியம்மா ஊர்ல இருந்து வருவாங்க போல. இந்துமாவோட அக்கா தானா? நல்ல விஷயம் தானா? அத சந்தோஷமா சொல்லாம இப்படி சோகமா சொல்லுறா. சந்தோஷமான விஷயம் தான். அவங்க இங்க வர்றது, நம்ம கூட தங்கறது, இதெல்லாம் ஓகே தான். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு இடத்துல இருந்தா கூட இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை? பெரியம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியுமா? கொஞ்சம் தெரியும். இந்துமா சொல்லிக்கிறாங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததுதான் இல்ல. அவங்கள எல்லாரும் ஊர்ல பெரிய வீட்டு அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அது வீட்டை வச்சு இல்ல, அவங்க குணத்தை வச்சு. அவங்க தான் அந்த ஊரோட அடையாளமாவே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஊரே அவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது.
ஊர்ல மட்டும் இல்ல, வீட்லயும் அப்படிதான். பெரியம்மாக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த 99க்கும் 100க்கும் ஒரே நம்பர் தான் வித்தியாசம். ஆனா அந்த நம்பருக்கான மரியாதையே வேற வேற. பெரியம்மா எப்போதுமே 99 எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துலயுமே 100 இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. கரெக்டான விஷயம் தானே அமல் பேபி? அதுதான் பிரச்சனையே. புரியல. அவங்க மத்த குடும்பத்துல நடக்கிற சின்ன தப்பையே பொறுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தங்கச்சி பையனா இந்த வீடு எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த வீட்டுல யாருமே எதுவுமே பேச முடியாது. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அமல் பேபி, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஏன் தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு இந்துமா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உன் ஆசைப்படி நான் போலீஸ் ஆகிறதுலயும் சரி, இந்த குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளா இருக்கணுங்கிறதுலயும் சரி, இது ரெண்டுத்தையுமே நான் சரியா செஞ்சிருவேன். ஏன்னா போலீஸ் வேலை எனக்கு இடது கண்ணுன்னா இந்த குடும்பம் எனக்கு வலது கண் அமல் பேபி. அது மட்டும் இல்லாம இந்துமாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே துணையா இருக்கும். அதனால நீ எதுவுமே போட்டு கொளுத்துக்காத அமல் பேபி, நான் பாத்துக்கிறேன். எங்க சொந்தத்துல பொண்ணுங்க யாரும் போலீஸ் வேலைக்கே போனது இல்ல. அதான் பெரியம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்க ஒரு குடும்ப பொண்ணா அவங்களை எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா இந்த போலீஸ் வேலை அதை எப்படி மறைக்க முடியும்? அண்ணி இங்க பாருங்க, முதல்ல உங்க போலீஸ் யூனிஃபார்ம மறைக்கணும். ஏன், என்னாச்சு? போலீஸ் விஷயத்த பெரியம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க காக்கி சட்டையை அவங்க பார்த்து டக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. சரி, அப்ப நான் யூனிஃபார்ம மறைச்சிடுறேன். பெரியம்மா எப்ப வராங்கன்னு தெரியல. ஆனா பிரபு அண்ணாக்காக நிச்சயமா வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி போலீஸ் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவங்க கண்ணுல பட வேண்டாம். சரி, இப்பவே நான் அதை யாரும் பார்க்காத இடத்துல எடுத்து வச்சிடுறேன். சரிங்க அண்ணி. அம்மா. சரி அண்ணி, நான் போறேன். பெரியக்காவை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன்ல. அவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். வாசல்ல போடுற கோலத்துல இருந்து அடுப்படியில பண்ற சமையல் வரைக்கும் எல்லாமே சரியான நேரத்துல சரியான வகையில நடக்கணும். தாமதமும் தப்பும் ஒண்ணுன்னு சொல்றவங்க தான் பெரியக்கா. அப்படிப்பட்டவங்களுக்கு சத்யா இப்படி வீட்டு வேலை எதுவும் பண்ணாம வெளியில போயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, சும்மாவா விடுவாங்க? வந்த அடுத்த நிமிஷமே சத்யா மேல அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துரும். அட ஆமா, சத்யாவை பார்க்காமலே அவங்களுக்கு சத்யாவை பிடிக்காம போயிடுமே. You're right. அப்புறம் சத்யாவோட பாடு திண்டாட்டம் தான். என்ன பண்ணாலும் அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவங்க என்னத்தை மாத்துறது கஷ்டம்னு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்க. அதனாலதான் இந்த விஷயத்த மறைச்சிட்டியா? ஆமா நிர்மலா, ஏன்னா பெரியக்கா வராங்கன்னு வீட்ல யாருக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா உடனே சத்யா காதுக்கு அது போயிடும். அவ டக்குன்னு உஷாராயிடுவா. அதனாலதான் நான் இந்த பிளான் பண்ணேன். ஐ, பெரிய பாட்டி நம்ம வீட்டுக்கு வராங்களா? எனக்கே இப்பதான் தெரியும். உனக்கு அதுக்குள்ள யார் சொன்னா? இப்ப நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ நிர்மலா, ஐயோ நான் தான் வாய் தவறி உளறிட்டனோ. எப்ப வராங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன தேவிகா? அவங்க வேற வந்துட்டு இருக்காங்க. சத்யா வேற வீட்டுல இல்ல. முதல்ல அவளை போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லணும்.